அதிமுகவோடு போட்டி போட்டு கூட்டணி பேசிய காலம் போய் தற்போது கூட்டணி சேர்வதற்கு ஆளில்லாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை மாலையீடு அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஓபிஎஸ் அணி சார்பில் அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர்கள் வைத்தியலிங்கம், கூப்ப கிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன், பெங்களூரு புகழேந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அதிமுக தொண்டர்களின் இயக்கம் என்று எம்ஜிஆர் கூறினார். ஆனால் துரோக ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் கூறியதை காலில் போட்டு மிதித்து விட்டார் என்று கூறினார். அதற்காக தான் தர்ம யுத்தம் தொடங்கி அனைத்து மாவட்டங்களிலும் தொண்டர்களின் உரிமையை மீட்புக் குழு நடத்தி வருகிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். அதிமுகவோடு போட்டி போட்டு கூட்டணி பேசிய காலம் போய் தற்போது கூட்டணி சேர்வதற்கு ஆளில்லாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று விமர்சித்த பன்னீர்செல்வம், நாடாளுமன்ற தேர்தலில் நாம் இரட்டை இலை சின்னத்தில்தான் நிற்போம் என்று உறுதியாக கூறினார்.